அதிமுகவை ஓவர்டேக் செய்து ஆட்சிக்கு வரப்போகிறார் அஜித்குமார். அடங்க மறுக்கும் பேச்சு. அஜித்குமார் அவர் பாட்டுக்கு படத்தில் நடித்தோமா, ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் பைக்கில் உலகம் சுற்றினோமா என்று இருக்கிறார். இந்த நிலையில் அவரை அரசியல் கோர்த்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். அஜித்குமார் அந்த கட்சியில் சேர்கிறாராம், அஜித்குமார் இந்த கட்சியில் சேர்கிறாராம் என அவ்வப்போது தகவல் வெளியாவது வழக்கமாகிவிட்டது. அதை பார்த்துவிட்டு அஜித்குமார் எந்த கட்சியிலும் சேரவில்லை என அவரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா தெரிவிப்பார். கட்சிக்கெல்லாம் நமக்கு எதுக்கு, பைக் இருக்கவே இருக்குன்னு இருக்கிறார் அஜித். இந்த நிலையில் தான் மீண்டும் அதே பேச்சு கிளம்பி இருக்கிறது. ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுகவுக்கு சரியான தலைமை இல்லை. இபிஎஸும் ஓபிஎஸும் பாவம். அதனால் திடீரென்று ஒரு நாள் நான் வரேண்டா அரசியலுக்குன்னு அஜித்குமார் வரப்போகிறார். அதிமுகவை ஓவர்டேக் செய்ய போகிறார். அஜித் சத்தமில்லாமல் எங்கு சென்றாலும் எப்படியோ தகவலை அறிந்து கூட்டம் கூடுகிறது. வராதிங்க ராட்சசர்களா என அவர் கேட்டுக்கொண்டாலும் ரசிகர்கள் கூடிவிடுகின்றனர். இப்படி தானா சேர்ந்த பெரும் கூட்டத்தை வைத்திருக்கும் அஜித் ஒரு நாள் பைக்கை வீட்டில் வைத்துவிட்டு அதிமுக தலைமை ஏற்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகிறார் என சினிமா ரசிகர்கள் பேச துவங்கியுள்ளனர். அஜித்குமாருக்கு கூட்டம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அவர் பின்னால் ஏற்கனவே பெரிய கூட்டம் இருக்கிறது. நீங்க வேண்டுமானால் பாருங்க. ஒரு நாள் அஜித்குமார் அதிமுக தலைவராகி ஆட்சிக்கு வரப்போகிறார் என விஜயின் ரசிகர்கள் சிலரை தெரிவிக்கின்றனர். இந்த ட்வீட் சினிமா ரசிகர்களை ஈர்த்திருக்கிறது. இபிஎஸும் வேண்டாம், ஓபிஎஸும் வேண்டாம். அஇஅதிமுக காக்கா ஒருவேளை பொதுவான ஆளும் மக்கள் செல்வாக்கு உள்ள ஆளும் பதவி ஆசை இல்லாத நேர்மையான மனிதர், அம்மாவின் செல்ல பிள்ளை. #அஜித்குமார் அவர்களை தலைமை காக்க அலையுங்கள். இதுதான் அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பு. இதற்கிடையே சிலரோ அஜித் பாவம், நல்ல மனுஷன், அவர் உண்டு, வேலை உண்டு, குடும்பம் உண்டு, பைக் உண்டு என்று இருக்கிறார். அவரை அரசியலில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்று கூறுகின்றனர். மேலும் சிலரோ தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய நடிகர்கள் தான் வர வேண்டுமா, தேவையே இல்லை என்கின்றனர். நண்பர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்கி இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு நடக்கும் தமிழக சட்ட தேர்தலை அவர் குறித்து வைத்திருக்கும் நேரத்தில் அஜித்தை வைத்து ஆட்சியை கலக்க பார்க்கிறார்கள் என்கின்றனர் சிலர். அந்த மனுஷன் நான் அரசியலுக்கு வருகிறேன் என ஒருபோதும் சொன்னதில்லை. இந்த நிலையில் அவரை வைத்து இப்படி ஒரு பெரிய திட்டம் போடுகிறார்கள். இந்தியன் 2 திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கு. என்ன காரணம் என்றால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த படத்தை பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் இருப்பதுதான். இந்தியன் 3 பற்றி தான் கமல் பேசுறாரு. அனிருத் மியூசிக் சரியில்லை, அது இல்ல இது இல்லன்னு எப்பவுமே ஒரு படத்தை பத்தி கிண்டல் அடிச்சு கொண்டே இருக்கிறீங்க. இந்தியன் படம் வரும்போது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வெற்றி படமா என்று ஆச்சரியப்பட்டோம். ஆனால் இப்போ இந்தியன் 2 படமும் வந்துவிட்டது. உமர்சன் என்கின்ற ஒரு உறுப்பினர் இந்த படத்துல கமல் அதகலம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா தேசிய விருது உறுதின்னு ட்வீட் ஒன்னும் போட்டிருக்காரு. இது பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்தியன் 2ல 7 கெட்டப், இந்தியன் 3ல 5 கெட்டப் தானா? இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.